ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூர்யா சாட்டர்டே. விவேக் அத்ரேயோடைய டைரக்ஷனில் நானியோடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூர்யா சாட்டர்டே. சூர்யா சாட்டர்டேவுடைய டைரக்டர் விவேக் அத்ரே அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் முரளி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நானி, சாய், எஸ்ஜே சூர்யா மற்றும் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஆத்திரப்படக்கூடிய ஒரு பையன் அண்ட் இந்த ஆத்திரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சனிக்கிழமையில் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்தினுடைய கதாநாயகனா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டார்ன்னு சொல்கிற நானி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்து எதை பார்த்தாலுமே யாராவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது அவரால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு போய் அவங்களுக்கு பதிலுக்கு இது பண்ணி ஸோ இவரை டார்கெட் பண்ணி அப்படின்ட்டு இல்லை, பொதுவாகவே யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு பர்சனாலிட்டியாக காட்டுவாங்க. அப்படி ஒரே எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலுமே அடிதடியாக போகிறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா இவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. நீ இதுக்கப்புறமா வாரத்தில் 6 நாள் எனக்காக ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கணும், ஒரு நாள் மட்டும் நீ உனக்கான நாளாக எடுத்துக்கோ, அன்னைக்கு நீ போய் தட்டி கேட்குறதோ என்ன பண்ணுறதோ எல்லாமே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸோ வாரத்தில் மற்ற நாளில் என்ன பிரச்சனை எது நடந்தாலும் அது வந்து நோட் பண்ணி வச்சுப்பார். அண்ட் இவரையே வந்து யாராவது தூக்கி போட்டு மிதிச்சாலும் கொண்டாலும் எதுவுமே பண்ணாமல் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, எஸ் ரஜினிகாந்த் அவர்கள் பாஷா படத்தில் அடிக்கும்போது கூட அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அதுவே சனிக்கிழமை வந்துடுச்சுன்னா அப்படி திருப்பி எல்லாரையும் போட்டு செய்கிறது, அந்த நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் போய் யார் யார் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பிரியங்கா வந்து இந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஷனில் ரொம்பவே ஒரு மரண கொடூரமான ஒரு பர்சனாலிட்டியாக நடிச்சிருக்கிறவர் தான் இந்த படத்தினுடைய வில்லனா எஸ்ஜே சூர்யா அவர்கள். அவர் வந்து இன்ஸ்பெக்டர். அவர் வந்து போகிற வரவங்களெல்லாம் எதுக்கு அடிக்கிறோம் ஏன் அடிக்கிறோம்லாம் கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தனக்கு வேணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறார். ஸோ இதை பற்றி ஹீரோயின் அவர்கள் ஹீரோ கிட்ட சொல்ல அந்த இடத்துக்கு தேடி போய் எஸ்ஜே சூர்யாவை எப்படியாவது டார்கெட் பண்ணி அவங்க பொதுமக்களை காப்பாற்றணுன்றதுக்காக போகிறாரு. ஆனால் போகிற இடத்துல அவருக்கு என்ன நடக்குது அண்ட் எஸ்ஜே சூர்யா அவர்கள் இவரை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் ஜேக்ஸ் விஜய் அவர்களுடைய மியூசிக் ரொம்பவே படத்துக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்குன்னு சொல்லலாம். படத்தினுடைய எடிட்டரும் அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் முரளி அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விவேக் அத்ரே அவர்களோட நானி அவர்கள் நடிக்கக்கூடிய 2வது படம் ஆல்ரெடி அடடா சுந்தரி, அந்த படம் வந்து இவங்க 2 பேருடைய காம்போவில் வந்திருந்தது. அண்ட் இந்த படம் அவங்களுடைய காம்போவில் 2வது தடவையாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நானி அவர்களுடைய படம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாய் நானா. அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இந்த படத்து மேலே அதிகமாகவே அவருடைய ஃபேன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தமிழில் மட்டும் இல்லை, இது வந்து தெலுங்குல எடுத்திருந்தாலும் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக சில விஷயம்லாம் ரிலேட் பண்ணுறதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில மைனஸஸ் இந்த படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் பிளாக்கான கமர்ஷியல் மூவி பார்க்கணுன்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டான சாய்ஸாக இருக்கும் இந்த சூர்யா சாட்டர்டே. அண்ட் தமிழில் இந்த லாங்குவேஜில் அதாவது மற்ற லாங்குவேஜில் சூர்யா சாட்டர்டேன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் வந்து சரிபோதா சனிவாரம் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த வீக்கெண்ட் வந்திருக்கக்கூடிய பெரிய படங்களில் ஒரு படமாக தான் வந்திருக்குது. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.